இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க, மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விஜய் அவர்களோட மதுரை மாநாடு கூட்டம் வரும்னு நினைச்சாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் மதுரையில் கூடிச்சு. இது ஒரு பாசிபிள் சைன் மாதிரி இருக்கு. 2026 ஒருவேளை விஜய் அவர்கள் வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் வயிற்றுல ஒரு புளியை கரைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காரு, அவர் பேசினது இது நாள் வரைக்கும் இருந்த மாநாட்டுகளிலேயே இந்த மாநாட்டில் தான் மிக சிறப்பாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அப்படி விஜய் அவர்கள் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு வெளிப்படையான பேச்சாகவும் பேசியிருக்காரு. அது குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் பற்றியும் நரேந்திர மோடி அவர்கள் பற்றியும் நேரடியாக விமர்சிச்சிருக்காரு. அவங்களோட தவறுகளை முன்னிலைப்படுத்தி பேசியிருக்காரு. அப்படி அவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக விஜய் அவர்கள் மேலே ஒரு நேரடியான விமர்சனம் இருக்குங்க. அது என்னென்னா, விஜய் அவர்கள் நேரடியாக பேச மாட்டேங்கிறாரு, மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, தன்னோட பனையூரில் இருந்துக்கிட்டே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் செய்திகளில் தொடர்ந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைக்கி அவர் அந்த மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிங்கம் எப்போவாது ஒரு டைம் தான் வெளியே வரும், ஆனால் அது வேட்டைக்கு மட்டும்தான் வரும். வேட்டைக்கு வந்தாலும் அது செத்து கிடந்ததெல்லாம் சாப்பிடாது. தான் தன்னை விட மிகப்பெரிய உயரமான விலங்குகளை தான் வேட்டையாடி அதைத்தான் சாப்பிடுமே தவிர்த்து ஒருபோது எவ்வளோதான் பசி சாக கிடந்தாங்க கூட ஒரு செத்துப்போன ஒரு உயிரினத்தை சாப்பிடாது. அதனால் நானும் அப்படி தான், நானும் சிங்கமாக தான் இருக்கேன். அதனால் எப்போ வரணுமோ அப்போ தான் வருவேன், அப்போ தான் மக்களை சந்திப்பேன், அப்போ தான் நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விதமாக இந்த மேடையில் பேசியிருந்தாரு. இதை பார்க்கும்போது ஹேட்டர்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய செருப்படி கொடுத்த விதமாக இருந்துச்சு. சரி, அடுத்ததாக மதுரை மண்ணுக்கு உண்மையான சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களையும் மதுரையும் பிரிக்கவே முடியாது. அந்தளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சுருந்தார். அந்த இடத்த அதுக்கப்புறமா பிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் உங்களுக்கெல்லாம் எப்படியோ அதே அளவு தான் எனக்கும். ஏன்னா எனக்கு அவர் அண்ணன். அவர் எந்த அளவுக்கு இந்த மண்ணில் இருந்தாரோ வாழ்ந்தாரோ அதே அளவுக்கு தான் நானும் இருக்க போகிறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே எனக்கு இரு கண்கள் மாதிரி. அதனால் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்களோ அதே வழியில் நானும் இன்றைக்கி மதுரை மண்ணில் நின்றுருக்கேன். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் மதுரைக்கு என்ன செஞ்சாங்களோ அதை விட நான் சிறப்பாக செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு மேற்கோளையும் இந்த மேடையில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ஜிஆர் அவர்களோட ஒரு பாட்டு இருக்கும் பாட்டுங்களா, நானே இட்டால் அது நடந்து விட்டால், அந்த பாட்டை ஓப்பனாகவே பாடி காமிச்சு எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தை வேரோடு அழிப்பேன் அப்படிங்கிற ஒரு லைனையும் பாடி காமிச்சிருக்காருங்க. ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களை மையப்படுத்தி இந்த மேடையில் மிக சிறப்பாக பேசியிருந்தார். அதுக்கப்புறமா நேரடியான இன்றைக்கி ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் அங்கிள், என்ன அங்கிள் பண்ணுறீங்க, உங்களோட ஆட்சியில் வெளிப்படையான அரசியல் நடக்குதா, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா மட்டும் போதுமா, பெண்கள் பாதுகாப்பு வேண்டாமா உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஆட்சியில் எந்த ஊழலுமே நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்றைக்கி ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுவும் பத்தாமல் டைரெக்டாக நரேந்திர மோடி அவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. மோடி அவர்கள் நீங்கள் ஆளுங்கட்சிகளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆட்சியும் பிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டு கூட இல்லை நம்மளுக்கு அப்படிங்கிறனால தமிழ்நாட்டை நீங்கள் ரொம்ப ஏளனமாக நினைக்கிறீங்க, எங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டேங்கிறீங்க. மீனவர்கள் கிட்டத்தட்ட 600 பேரோ 6000 பேரோ எத்தனையோ பேர் இன்றைக்கி இலங்கை அரசால் கடத்திட்டு போகப்பட்டிருக்காங்க. அவங்கள மீட்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஏதோ மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செய்து இந்த கச்சத்தீவை மட்டும் மீட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாலியாக இன்னும் அடுத்த வருஷத்தில் இதே மாதிரி இப்போ இருக்கிற ஆட்சிகளையே இந்த ஊழல் கட்சிகளையே கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இன்னும் நீங்கள் 2027-28 வரைக்கும் நீங்கள் ஜாலியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு விஜய் அவர்கள். அதே மாதிரி இப்போ இருக்கிற டிஎம்கே நாங்கள்
பிஜேபிக்கு எதிரானவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது ரைடு விட்டாங்கன்னா உடனே வந்து மறைமுகமாக வந்து டெல்லிக்கு போய் ரகசிய மீட்டிங் நடக்குது. அந்த ரகசிய மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே இருந்த கரப்ஷன், ஊழல் குற்றச்சாட்டு இதெல்லாம் காணாமல் போயிடுது. எப்படி இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிற மக்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து விஜய் அவர்கள் இந்த மேடையில் ஓப்பனாக வந்து பேசியிருக்காரு. சரி, அடுத்ததாக வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து கொள்கை எதிரி வந்து பிஜேபி தான், அதே மாதிரி அரசியல் எதிரி வந்து டிஎம்கே தான். ஆனால் இதே மாதிரி 2026 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டியே இருக்குது. மற்ற கட்சிகள் கூட நம்ம ஒப்பிடவே முடியாது. ஏன்னா டிஎம்கே, இந்த டிவிகே இந்த 2 கட்சிகளுக்கு தான் மிகப்பெரிய போட்டியே நடக்க போகுது. இந்த போட்டியில் டிவிகே தான் வந்து வெல்ல போகுது அப்படிங்கிறதையும் வந்து மிக ஸ்ட்ராங்காக வந்து இந்த மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. 67, 77 இந்த காலகட்டங்களில் வந்து மிக முக்கியமான 2 கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கட்சிகள் இருந்தாலும் காமராஜர் கட்சி ஒன்று, அதுக்கப்புறமா வந்து நம்ம எம்ஜிஆர் அவரோட கட்சி. இப்படி இருக்கும்போது இந்த 2 கட்சிகளும் தோற்கடித்து வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி 2026 வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நடக்க போகுது. அந்த மாற்றம் நம்ம கட்சியால் தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டையும் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து 234 தொகுதிகளிலும் வந்து நான் தான் நிற்க போகிறேன். மதுரை வடக்கு, தெற்கு, கிழக்கு இந்த மாதிரி எல்லா தொகுதியையும் வந்து நான் தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா வந்து 234 தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் வேற, நான் வேற கிடையாது. அவங்களும் நானும் ஒன்று தான். நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் எனக்கு ஓட்டு வந்த மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு வேட்பாளர்களும் உங்கள் வீட்டிலேருந்து வர்றவங்க தான். அதனால் அவங்க உங்கள் வீட்டிலேருந்து வர்றதுனால அவங்களையும் நீங்கள் விஜயாகத்தான் நினச்சிக்கணும். இந்த முகத்துக்காக நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாவே வந்து எனக்கு அந்த ஓட்டு வந்து நேரடியாக வந்துடும். அதனால் நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற தன்னோட ஃபேஸையும் வந்து தன்னோட கட்சிக்காக அவர் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னோடய முகத்துக்காக நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வந்து இன்றைக்கி இந்த மாநாட்டில் வந்து மக்கள் முன்னிலையில் நிறைவேற்றியிருக்கார். சரி, அடுத்ததாக வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து மறைமுகமாக பிஜேபிக்கு கீழே தான் வேலை செய்கிறாரு, டிஎம்கேவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பிஜேபி ஏவி விட்ட ஒரு கட்சி தான் வந்து இந்த டிவிகே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. நம்ம அப்படியெல்லாம் வந்து யாருக்கிட்டையும் வந்து கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யத்தான் வந்திருக்கேன். அதனால் நான் வந்து எதுக்கு இந்த அரசியலுக்கு வந்து இவங்களை எதிர்த்து நான் எதுக்கு போட்டி போடணும்? நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறது தான் வந்திருக்கேன். நம்மளுக்கெல்லாம் யாரோட டையப்பும் தேவை கிடையாது. ஏன்னா வந்து நம்ம கட்சி ஆரம்பித்ததே வந்து மக்களுக்காகத்தான். ஆனால் இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க பிஜேபியோட அடியால் கையால் அப்படின்லாம் சொல்லிட்டு. நம்ம அப்படியெல்லாம் யாருக்கும் பயந்து போய் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளது ஊழல் நிறைந்த கட்சியும் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுகத்தை இறக்க போகிறேன். அதனால் வந்து நான் யாருக்கும் எந்த ஒரு மறைமுக கூட்டணியும் கிடையாது, யார் ஏவி விட்டையும் நான் ஆட்சி அமைக்க கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல அவர் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. சரி, அடுத்ததாக வந்து நம்மளோட கட்சி வந்து பெரும்பாலும் வந்து யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுதுன்னா வந்து பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், மீனவர்கள், ஆசிரியர்கள், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த நெசவாளர்கள், இந்த மாதிரி அடித்தட்டு மக்களோட பார்வையோட நேரடி ஆட்சியாக வந்து இருக்க போகுது. இந்த ஆட்சி வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து கவனம் செலுத்த போகுது. அந்த அளவுக்கு அடித்தட்டு மக்களை மேலே உயர்த்தி கொண்டு வர்றதா வந்து எங்களோட அரசாங்கத்தோட மிக முக்கியமான கொள்கையாக வந்து இருக்க போகுது. ஏன்னா பெண்களுக்கு 100% பாதுகாப்பு வந்து எங்களோட ஆட்சியில் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நாட்டில் நடக்கிற இந்த போதை பழக்கம், மது, இதெல்லாம் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தார். சரி, அடுத்ததாக வந்து வழக்கமாக வந்து விஜய் பாணியில் ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தார். அதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட்டாக பார்த்துடலாம். என்னென்னா வந்து ஒரு மன்னர் வந்து தனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தளபதி வந்து தேவைப்படுது, தன் கூட எப்பவுமே இருக்கிற ஒரு தளபதி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஒரு 10 பேரை வரவழைச்சு, ஒரு முக்கியமான நபர்கள் 10 பேர் அவங்கள வரவழைச்சு தன்னோட கையில் இருக்கிற ஒரு நெல் கொடுக்குறாரு. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லை கொடுத்து, இந்த நெல்லை வந்து யார் வந்து நல்லா வளர்த்து கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து என்னோட தளபதி பட்டத்தை நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லி அனுப்புகிறாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கொஞ்சம் நாள் கழித்து, சில நாட்கள் கழித்து வர்றாங்க. ஐயா, நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த நெல்லை வந்து வளர வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தரை பார்த்தா 6 அடி உயரத்துக்கு வளர்த்திருக்காரு, இன்னொருத்தரை பார்த்தா கொஞ்சம் பாதி உயரத்துக்கு வளர்த்திருக்காரு, அப்போ இன்னொருத்தரை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து வளர்த்துருக்காரு. இந்த 9 பேரும் வந்து வளர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. நான் ஒரே ஒருத்தர் மட்டும், ஐயா நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேங்க, தண்ணி ஊற்றி பார்த்தேன், உரம் போட்டு பார்த்தேன், ஆனால் வளரவே இல்லைங்க ஐயா, இந்த பந்தயத்தில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு.
ஆனால் அவரைத்தான் வந்து இந்த மன்னர் வந்து தளபதியாக வந்து தேர்ந்தெடுத்தார். ஏன்னா வந்து அந்த மீதி 9 பேருமே வந்து மற்ற நெல்லை வந்து வாங்கி வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மன்னர் கொடுத்த அந்த நெல் வந்து அவிழ்த்த நெல், அதாவது வேக வச்ச நெல், அது வந்து வளராது, முளைக்காது. அதனால மீதி 9 பேரும் ஃப்ராடாக இருக்கிறானுங்க, இவன் ஒருத்தன் தான் உண்மையை வந்து சொல்லியிருக்கான், இவனை தான் நம்ம தளபதியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வந்து அந்த தளபதிக்கு பட்டம் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி தான் நானும், நீங்கள் எனக்கு என்ன பட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விமர்சனத்தை வந்து என் மேலே முன்வைக்கிறாங்க. என்னென்னா வந்து சினிமாக்காரனுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சினிமாக்காரனுக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது செகண்டரி. அவன் நல்லவனா, அவன் எப்படிப்பட்டவன், அவன் மக்களுக்கு நல்லது செய்வானா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி காமராஜரை தோற்கடித்ததும் ஒரு அரசியல்வாதி தான், எம்ஜிஆரை தோற்கடித்ததும் ஒரு அரசியல்வாதி தான், அதே மாதிரி அண்ணாவை தோற்கடித்ததும் ஒரு அரசியல்வாதி தான். அதனால் அரசியல்வாதி வேற, சினிமாக்காரன் வேற. அதனால் நான் வந்து இன்றைக்கி முழு நேர அரசியல்வாதியாக வந்திருக்கேன். நான் ஒன்றும் ஃபீல்ட் அவுட் ஆகி மார்க்கெட் போய் எல்லாம் வந்து அரசியலில் வர கிடையாது. நான் வந்து நடிகனாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போதே தான் எல்லாமே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து சினிமா ஃபீல்டில் இருந்திருக்கேன். அப்படி இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் வந்து நான் அரசியல்வாதியாக வந்திருக்கேன். அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதி ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கு போக நினைப்பாங்க. ஆனால் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து தான் வந்து இன்றைக்கி நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் இந்த சினிமாக்காரனுக்கு அரசியல் தெரியாது அப்படிங்கிற பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம். ஏன்னா சினிமாக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு அரசியல் தெரியுமா, அவன் நல்லவனா, அதை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து கொடுத்துருக்காரு. நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இனிமே எனக்கு எந்த வேலையும் கிடையாது, மக்களுக்கு நல்லது செய்ய தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கு அடுத்ததாக வர்ற நாட்களில் வந்து மக்களை வந்து நேரடியாக சந்தித்து அவங்களோட நிறை குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரசியல் செய்ய போகிறேன், மக்களை சந்திக்க நேரடியாக வர்றேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டு விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாட்டை வந்து முடிச்சிருக்காரு. ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இந்த மாநாட்டில் வந்து கூட்டம் வந்திருக்குங்க. நிறைய கை குழந்தைகளை எடுத்துக்கிட்டு யாரும் வந்து குழந்தைகள் கர்ப்பிணிகளாக வர வேண்டாம்னு சொன்னதுக்கு மீறியும் வந்து இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. இந்த கூட்டம் வந்து யாருக்காக வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் பாசத்திற்கும் வந்த கூட்டங்கள். இப்படி இருக்கும்போது மதுரை மாநாடு இந்தளவுக்கு இருக்குன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து மாநாடு நடத்தினார்னா எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வரும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா வந்து கமல் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபேன்ஸ் வந்து தொண்டர்களாக வந்து ஒரு ஓட்டர்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது அவரோட கட்சிக்கு இருக்குமோ இல்லையோ, ஆனால் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தெரிய போகுது. ஸோ விஜய் அவர்கள் இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வலுப்படுத்தி வச்சுருக்காருன்னா அவர் வந்து மக்கள் நம்பிக்கையை வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி ஓப்பனாக தெரியுது. ஸோ இந்த மாநாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.